ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆனந்த். நான் ரொம்ப நாளாக வந்து ஜிம்முக்கு போகணும், அப்புறம் ஜிம்முக்கு போனால் ப்ராப்பராக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நாள் ஜிம்முக்கு போனேன். அப்புறம் வந்தனால என்னமோ ஏதோன்னு தெரியல, ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகுது, மோட்டிவேஷன் வர மாட்டேங்குது. கொஞ்ச நாள் மோட்டிவேஷன் வந்துட்டு மோட்டிவேஷன் ட்ராப் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்துச்சு. ஸோ என்னால் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியல. ஸோ ஒரு புக்கு படித்தேன். அந்த புக் என்னன்னு நீங்கள் கூட கமெண்ட் பண்ணலாம். என்னன்னா அந்த புக்கில் சொல்லியிருந்தது வந்து டெய்லி வந்து நீங்கள் 1% ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க உங்களுக்குள்ள. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 1% பண்ணீங்கன்னா உங்களுக்கு 365 டே பார்க்கும்போது ஒரு ஒரு டிஸ்பென்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பாடியில் கிடச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த பாடியில் மட்டும் இல்லாமல் நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் 1% இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதை பண்ண சொல்லுங்கள் பார்க்குறேங்க. ஸோ அதை நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்மளால் வந்து ஒரு 1 ஹவர் ஜிம்முக்கு போய் நம்மளால் அந்த அளவு பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறனால, இப்போது என்னால் என் வீட்லேயோ இல்லாட்டி நான் போகிற இடத்துலையோ ஜிம்லேயோ நம்மளால் போக முடிஞ்சிச்சுன்னா டெய்லி கன்சிஸ்டன்சியாகவும் டிசிப்ளினாகவும் நம்மளால் ஜிம் பண்ண பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நான் கொண்டு வந்திருக்கேன். ஈவன் 1 புஷ்அப் பர் டே இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி தான் கணக்கில் வச்சுருக்கேன். ஸோ அது மினிமம் பேர் மினிமம். நான் கீழே விழுந்தாலும் டக்குனு அது ஒரு புஷ்அப் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டேன்னா, அப்பாடா நான் அன்னையோட நாளோட ஒரு டே புஷ்அப் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நான் எந்திரிச்சிடுவேன். ஸோ ஆனால் நம்ம பாடி நம்ம தான் பசங்களாச்சே, நம்ம தான் விட மாட்டோமே. ஒரு புஷ்அப் பண்ணால் விட்டுருவோமா, சிம்பிளாக எப்போவுமே நமக்கு ஓரளவு கஷ்டப்பட்டால் தான் மேலே வருவோம்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ ஒரு புஷ்அப் பண்ண ஆரம்பித்தா கண்டிப்பாக 10 புஷ்அப்புக்கு புஷ் ஆயிரும் அதுவாகவே. ஸோ அதனால தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருந்தேன், எங்கள் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் டெய்லி வந்து ரெகுலராக வந்து நான் புஷ்அப் பண்ணுறது எல்லாமே வந்து அப்டேட் போடுறேன். நீங்களும் பாருங்கள். இன்கேஸ் என்னோட வீடியோஸ் வரலை அப்படின்னா நான் ரா வீடியோ தான் எடுக்க போகிறேன், ரொம்பலாம் எடிட்லாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ ரா வீடியோவை எடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கான்செப்ட் என்னன்னா, ரெகுலராக பண்ணணும். நம்ம ஒருத்தவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நான் ஏதாவது ஒன்று பண்ணலாட்டியும் நான் ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கரெக்ஷன் எனக்கு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நீங்கள் எனக்கு கூட சேர்ந்து ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்ன மாதிரி ஹெல்த் கான்சியஸாக இருந்து சரி நம்ம அடுத்து நல்ல ஹெல்த் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் இன்னைக்கு இந்த டே கண்டினியூஷனாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா போடுங்க. நம்ம டெய்லி எவ்வளோ கமெண்ட்ஸு நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்பாடா, ஃபைனலாக ஒரு 10 புஷ்அப் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இன்னியோட டேவை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணீங்கன்னா, இல்லாட்டி நீங்களும் ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்ஸ்லேயே Day 1 அப்படின்னு போட்டுருங்க. நான் அடுத்த நாள் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.